ஏன்னா நிறைய பள்ளிக்கூடங்கள்ல பெற்றோர்கள் வர்றது கொஞ்சம் கம்மியா இருக்கும். இந்த பள்ளிக்கூடத்தை பொறுத்தவரை பெற்றோர்கள் எல்லாம் நீங்கள் எல்லாம் மாணவர்கள் போல வந்து அமர்ந்திருப்பது உண்மையிலேயே மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாக ஒன்றாக இருக்கிறது. ஏன்னா எத்தனையோ பள்ளிகள் இன்றைக்கு கல்வியை சிறந்த வகையில் வழங்கினாலும் கல்வியோடு உடல் ஆரோக்கியத்தையும் ஆன்மீகத்தையும் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் வழங்கக்கூடிய நம் பகுதிகளில் சிறந்த பள்ளிக்கூடமாக இந்த மகரிஷி பள்ளி திகழ்வது என்பது உண்மையிலேயே நம்முடைய ஊருக்கு கிடைத்த மிகப்பெரிய வாய்ப்பாக இதை நான் கருதுகின்றேன். உங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் வெறும் கல்வி பெறும் வேட்டு படிப்பை மட்டும் படிக்காமல் உடல் சார்ந்தும் மனம் சார்ந்தும் ஒழுக்கத்தையும் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பள்ளியிலே சேர்த்திருப்பது என்பது உண்மையிலேயே இறைவன் உங்களுக்கு கொடுத்த கொடையாகத்தான் நான் இதை பார்க்கின்றேன். எங்களுக்கெல்லாம் இதனை போன்ற ஒரு பள்ளிகள் அப்பொழுது கிடைக்கவில்லையே என்ற ஏக்கம் எனக்கு அப்போதிலிருந்தே தோன்றி இருக்கிறது. ஏன்னா எல்லா பள்ளிகளுமே சிறந்த பள்ளிகள் தான். இப்ப இன்னைக்கு எல்லா பள்ளிகளுமே படிப்பு படிப்பு படிப்புன்ட்டு போகும்போது ஏன்னா படிப்பு மட்டுமே வச்சுக்கிட்டு நம்ம வாழ முடியாது. அதோடு உடல் ஆரோக்கியம் இருந்தால்தான் அந்த படிப்பையும் நம்ம அனுபவிக்க முடியும். அதற்கு அப்பாற்பட்டு நம்ம வேலை எதா இருந்தாலும் பண்ண முடியும். உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றால் நம்மளுடைய மனமும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். அதனால இந்த பள்ளியை பொறுத்தளவுல அதோடைய நம்ம வரலாறுகளை பார்க்கும் பொழுது இந்த மூன்றுமே ஒருங்கிணைந்து வருகிறது. நாம் பொழுது நமது அன்பு சகோதரர் அண்ணன் வணக்கத்துக்குரிய மேயர் அவர்களை நான் கடந்த என்னுடைய 1/4 நூற்றாண்டாக அவரோடு நான் பயணித்து வருகின்றேன். ஏறத்தாழ ஒரு 2024 நினைக்கிறேன், ஒரு 20 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கும். அவரிடத்திலே நான் கற்றுக்கொண்ட ஒரு விஷயத்தை என்னோடு உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். 2004 அவரோட எனக்கு ஒரு 4 வயசு முன்ன பின்ன இருக்கும்னு நினைக்கிறேன், 4-5 வயசு. அப்பொழுது அவரை பார்க்கும் பொழுது அவரும் ஒரு சாதாரண நிலையில் இருந்தார், நானும் அதை விட சாதாரண ஒரு நிலையில் ஏஜ்லையா இருக்கட்டும் எதுலையா இருக்கட்டும் அப்படித்தான் இருந்தோம். அன்று அவர் என்னிடம் காட்டிய அன்பும் மரியாதையும் பணிவும் இன்று வரை தொடர்கிறது என்றால் ஒரு தனிமனிதனுடைய ஒழுக்கம், ஒரு தனிமனிதனுடைய பண்பு பண்பாடு கலாச்சாரம் இது எல்லாமே ஒருங்கிணைந்தாதான் அதெல்லாம் பார்க்க முடியும். அன்னைக்கு என்ன சுதா எப்படி இருக்கீங்க வாங்க உட்காருங்கன்னு எப்படி கூப்பிட்டாரோ இன்னைக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு பதவியில் மிகப்பெரிய ஒரு பதவியில் இருக்கும் பொழுதும் என்ன சுதா வாங்க உட்காருங்க எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா அதே அன்பையும் பாசத்தையும் குடிக்கக்கூடிய நீங்கள் எங்களுக்கு மேயராக கிடைத்திருப்பது என்பது இந்த தஞ்சை மக்களுக்கு உண்மையிலேயே இது ஒரு பெரிய விஷயமாக நான் கருதுகின்றேன். ஏன்னா எத்தனையோ பேர் பதவிக்கு வந்தவுடன் அந்த பழசெல்லாம் மறந்துடுவாங்க, பணம் வந்தவுடனே அந்த பழசெல்லாம் மறந்துடுவாங்க. அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கிறது 2006-2008 தெரியல. அப்பொழுது முன்னாள் அமைச்சர் அண்ணன் உபேதுல்லா அவர்களிடத்தில் என்னை கொண்டு போய் அறிமுகப்படுத்தி அப்பொழுது 41வது வார்டிலே இவரை நான் வார்டு மெம்பராக நிறுத்துகின்றேன் அப்படின்னு என்னிட்ட கொண்டு போய் அறிமுகப்படுத்தி என்னை நிற்க சொல்றாரு. அந்த எண்ணம் முதல்ல வரணும், முதல்ல நான் மட்டுமே வளரணும் அப்படிங்கிற அவங்க மத்தியில ஒரு நண்பனை சகோதரனை அழைத்து கொண்டு போய் அழகு பார்க்கின்ற நீங்கள் இன்னும் தஞ்சாவூருக்கு சிறப்பு சேர்ப்பீர்கள் என்ற நம்பிக்கையில் நான் இருக்கின்றேன். அடுத்து ஒரு 5 வருடம் கழிகிறது. அடுத்து 51வது வார்டிலே நான் வீடு வாங்குகின்றேன். அப்பொழுது சொல்கிறார், நீ தான் இங்கே வேட்பாளராக நிற்க வேண்டும், அந்த வார்டு கவுன்சிலராக நிற்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன்ட்டு அப்பையும் எனக்கு உண்டான முயற்சி பண்ணி நீ நின்னுங்கிறாரு. அப்போ நான் அதை அல்ல நீங்கள்லாம் இருக்கும்போது எங்களுக்கு என்னென்னட்டு அப்பையிலேருந்து இதை எதுக்குன்னா நான் ஏன்னா சில ஒரு தனி மனிதன் எப்படியெல்லாம் ஒரு வளர்ச்சியில் இன்னைக்கு மேயராக உட்காந்துருக்காங்கன்னா அவங்களுடைய எண்ணங்களும் சேர்ந்தது தான் இன்னைக்கு. ஏன்னா ஒரு உழைப்பை மட்டும் செலுத்தி ஒரு படிப்பை மட்டும் செலுத்தி அங்கே வந்துட முடியாது. இப்போ இன்னைக்கு மேடையில் வந்து உட்கார்ற ரொம்ப கூலாக கேட்குறாரு, என்ன சுதா சீட்டு கேட்குறீங்களா? அந்த முகத்தில் என்னன்னா எந்த கள்ள கவனமும் இல்லாமல் எதை பற்றியுமே கவலைப்படாம என்னன்னா ஒரு மனிதன் எப்படியெல்லாம் ஒரு வாழ்க்கையில் நம்ம வந்து என்ன நடந்தாலும் அதை சந்தோஷத்தோட யார் இருந்தாலும் எதா இருந்தாலும் சந்தோஷத்தோட ஏற்றக்கூடிய மனப்பக்குவம் நம்மளுடைய தஞ்சை மேயரிடத்தில் இருக்கிறது. அந்த நீங்கள் அன்பு கூர்ந்து ஒவ்வொரு வருடமும் இங்கே வருவதாக நான் இப்போ நீங்கள் சொன்னது மூலமாக தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கையை உங்களை பார்த்தாங்கனாலே இன்னும் மாணவர்கள் இன்னும் இன்ஸ்பிரேஷன் ஆகுவாங்க. இப்போ அன்பு பெற்றோர்களே நீங்கள் எல்லாரும் என்னன்னா இப்போ படிப்பை வந்து பள்ளிக்கூடம் சொல்லி கொடுத்துரும். அந்த படிப்புக்கு அப்பாற்பட்டு வாழ்க்கை முறை என்று சில உள்ளது. இப்போ நம்ம பிள்ளை டாக்டருக்கு படிக்கணும்னா நம்ம டாக்டருக்கு படிக்கணும்னு அந்த பிள்ளைய ஆசைப்படுறோம், அவங்கள்ட்ட அதெல்லாம் திணிக்கிறோம். அந்த டாக்டருக்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு என்ன வேண்டும், அந்த சேவை செய்யக்கூடிய அந்த எண்ணத்தை நீங்கள் முதலில் அவர்களுக்கு நாம் சொல்லித்தர வேண்டும்.
இப்போ நம்ம வீட்டில் ஒரு அப்பாவுக்கோ பாட்டிக்கோ தாத்தாவுக்கோ உடம்பு சரியில்லைன்னா டாக்டருக்கு படிக்க வைக்கணும்னு நீங்கள் நினச்சா மட்டும் பத்தாது. அவருக்கு தலைவலி வந்துச்சுன்னா அந்த தலைவலிக்கு போய் ஒரு மாத்திரை எடுத்து கொடுமா, ஒரு தண்ணி எடுத்து கொடுமா, இப்படின்னு இங்கேருந்தே நீங்கள் கொண்டு போனீங்கன்னா தான் அவங்க டாக்டரா, முழுமையான டாக்டராக பெற்று ஒரு சேவை செய்யக்கூடிய மனப்பான்மையில் வருவாங்க. அதே போல் நீங்கள் ஒரு இன்ஜினியர் ஆகணும்னு ஆசைப்படுறீங்கன்னா, ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்னா ஒரு வீடு கட்டணும், ஏதோ அதில் பல துறைகள் இருக்குது. அது சார்ந்த ஒரு வீட்டை சுத்தம் பண்ண இப்போ இன்னைக்கு எத்தனையோ மாணவர்களை பார்க்குறேன். இங்கே இருக்கிறத எடுத்து இங்கே வைக்கிறத கூட அவங்க ஒரு கஷ்டமாக நினைக்கிறாங்க. ஒரு பக்கத்து வீட்டில் ஒருத்தவங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா அழைச்சிட்டு போயிட்டு ஒரு டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போகிறதுக்கு ஒரு உதவி பண்ணலாம். இந்த மாதிரியான மனப்பக்குவத்தை மாணவர்களிடத்திலே நீங்கள் எல்லாம் உருவாக்க வேண்டும். பக்கத்து வீட்டில் உடம்பு சரியில்லைன்னா அது பக்கத்து வீட்டிலப்பா நமக்கு என்னப்பா அப்படின்னு இல்லாமல், பக்கத்து வீட்டில் ஏதோ உடம்பு சரியில்லைன்னா நம்ம பிள்ளைங்களை அனுப்பிச்சி விட்டு அது என்னன்னு பார்ப்பா, அவங்களுக்கு ஒரு ஏதாவது மெடிசன் ஏதாவது வாங்கி கொடுப்பா அப்படிங்கிற எண்ணத்தை அவங்கள்ட்ட உருவாக்கணும். நம்ம எந்த துறையை சார்ந்து நம்ம பிள்ளையை வளர்க்கணும்னு நினைக்கிறோமோ அந்த துறை சார்ந்து நீங்கள் எல்லாம் அவங்களை என்ன பள்ளிக்கூடத்தோடு சேர்ந்து நீங்களும் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று உங்களிடத்திலே பணிவான வேண்டுகோளை விடுத்து இந்த அருமையான வாய்ப்பை வழங்கிய அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you, sir, for your incredible journey and reminding us that with enough passion and discipline, we can excel in any role we chose to play in life. Gyan Magazine, it is the